கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் பற்றி அக்கு வேற அணி வேற நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் எந்த டீம் ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட் வச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸும் வந்துச்சு. ஸோ ஃபுல் லென்த் வீடியோவாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான். எந்த டீமோட பேட்டிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ அதன்படி ரேட்டிங் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ணல. ஸோ உங்களுக்காக நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் அண்ட் மீம் பேஜ் மாதிரியும் அதை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கிரிக்கெட் டைம் தமிழுக்கு எப்படி த்ரூ அவுட் த எண்ட் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களோ, ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நண்பர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, இன்ஸ்டாகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இதை பற்றி ஏன் பேசுகிறோம்னா, நிறைய பேர் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி பற்றி கேட்டிருந்தீங்க. செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட முடியல, இந்த வீடியோலையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ டெஸ்ட் ஃபார்மேட் மட்டும் தான் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்க T20 ODI சைடில் எப்பப்போ ஆட போகிறாங்கிற அட்டவணை இன்னும் வரலைங்க. ஸோ அதுக்கு முன்னாடி T20யோட அட்டவணை வந்துருச்சு, நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். ஸோ எப்பப்போ மேக்ஸிமம் மேட்ச் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நியூயார்க்கில் நடக்குது. ஸோ கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பேஸ்பால் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிரிக்கெட் கிரவுண்டாலாம் மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போது, என்ன ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா பேட்டிங்கு சாதகமா இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பிரிச்சு வீசிடுவாங்க இந்த மாதிரியான கிரவுண்ட்ல. ஆனா பவுலர்ஸ் நினைச்சாதாங்க கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்களுக்கு சாதகமான கிரவுண்ட் கிடையாது. எல்லா விதமான பவுலருக்கும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியான்னு சொல்லிட்டு எல்லா பவுலருமே அடிவாம்பாங்க. பிகாஸ் இது கண்டிப்பா கிரிக்கெட் பிட்ச் அப்படிங்கிற கான்செப்ட்ல உருவாக்கல. ஸோ இது வேற ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக வந்துட்டு உருவாக்கப்பட்டது. இப்போ இதுக்காக மாற்றி வச்சிருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட் வச்சிருக்கிற டீம். ஸோ நிறைய டீமை வந்துட்டு மைனஸ் பண்ணிடலாம், ஒரு டாப் 5 மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ 5வது இடத்துல எந்த டீம் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்துட்டு பயங்கரமாக க்ரூம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் டெல்லி கேபிட்டல்ஸ் அது மட்டும் இல்லாமல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பஞ்சாப் இவங்கள விடவா எல்எஸ்ஜி பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே பெஸ்ட்டாக இருக்காங்க. 2 தடவையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்படியும் அந்த குவாலிஃபையர் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ கேஎல் மயர்ஸ் ஆகட்டும், நிறைய பிளேயர்ஸ் எடுத்து டெபியூட் பண்ணுறாங்க. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இப்போ மிகப்பெரிய பிளஸ்ஸே டேவிட் படிகல் மேலே வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கைல் மையர்ஸ் கூட போட்டாங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். அண்ட் டீகாக் வேறு இருக்காரு. ஸோ எந்த மாதிரி ரொட்டேட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக சூப்பரான பேட்டிங் யூனிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்ததா நான் 4வது இடத்துல ரேட்டிங் கொடுக்கக்கூடிய டீம் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேகேஆர். இந்த டீமுக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ நம்ம சேனல்லே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க ப்ரோ கேகேஆர் பற்றி பேசவே மாட்டேறீங்களேன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே நல்ல சைடுங்க, சரியான ஒரு பேட்டிங் டேலண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் ஆனது அண்ட் டீமுக்குள்ள மறுபடியும் வரதுங்கிறது மச் பெட்டர். அந்த டீமுக்கு அசுர பலத்தை கொடுக்குன்னு சொல்லணும். மிகப்பெரிய மைனஸ் பேட் கமின்ஸ் இந்த சைடில் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ பேட் கமின்ஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தாரு. அவரும் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை டாப் 3க்குள்ளே எடுத்துட்டு வந்திருப்பேன். அவர் இல்லாத மட்டும் ஒரு சின்ன குறை. அண்ட் ரசலுடைய ஃபார்ம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பேட்டிங் நல்லா ஆடுவாங்க. ஆனால் ஃபுல் ஸ்குவாட், அதாவது முன்ன இருந்த சுனில் நரேன், முன்ன இருந்த ரசல் இருந்தாங்க அப்படின்னா இவங்க தான் நம்பர் 1 பேட்டிங் யூனிட்டாக இருந்திருப்பாங்க. சின்ன டிராபேக்னால பார்த்தோம் அப்படின்னா இவங்களை 4வது இடத்துல வச்சிருக்கேன். உண்மையாலுமே அசுரத்தனமான பேட்டிங் யூனிட் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. ரிங்கு சிங் மறந்துடக்கூடாதுங்க, ஃபினிஷராக வந்துட்டு இருக்காரு. இந்தியன் டீமுக்கும் கேகேஆருக்கும் அதே மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி ஓகே, அப்படியே 3வது இடத்துக்கு போயிடலாம். ஸோ 3வது இடத்துல வேற யாரும் இல்லை, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். எப்பவுமே டாப் 3 தான் ஃபயர் ஆகும், டாப் 3 மட்டும்தான் வச்சு நம்பிட்டு இருக்காங்க ஆர்சிபி. அவங்க வேஸ்ட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மைதாங்க. 2016க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாப் 3 நம்பி மட்டும்தான் இருந்திருக்கு. கெயில் இருக்கிற வரைக்கும் கெயில், ஏபிடி, விராட் கோலின்னு இருந்துச்சு. அவர் போனதுக்கப்புறம் இப்போ இந்த கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அவங்கள தவிர வேற யாராவது பர்ஃபார்ம் பண்ணி தொலைங்கடானுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை காதில் விழுந்துருச்சு போல. ஸோ மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படிங்கிறது வலுப்படுத்தி இருக்காங்க. ரஜத் பட்டிதர் கண்டிப்பாக இந்தியன் டீம் அண்ட் ஆர்சிபியோட நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக வெங்கடேஷ் ஐயர் ரீசன்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்க, நான் வந்துட்டு பட்டிதரை ரொம்ப நான் க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருக்கேன். அவருடைய பேட்டிங் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்குங்க. அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஸோ இப்போவும் இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்போ திரும்பி உள்ள வராரு. கண்டிப்பாக நீங்கள் பாருங்க, அடுத்த ஸ்டாராக உருவாக போறாருங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்களே பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு பேட்டருங்க. கச்சா முச்சானி படிச்சுட்டு இருக்காரு. என்ன லெக்ல இன்ஜுரி, மேக்ஸிமம் ரன் ஓட முடியாது. வேற லெவலில் அவருடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்க போது. இந்த தடவை பியூர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். எப்படி ஒரு அம்பத்தி ராய்டுவா ஒரு மாதிரி அம்பத்தி ராய்டு ஓப்பனிங்கும் பண்ணாரு, பட்டிதரும் அதே மாதிரி தான் ஓப்பனிங்கும் பண்ணுவார். பட் இருந்தாலும் மிடில் ஆர்டரில் பக்கா ஆடுவார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது.
அது போக கேமரூன் கிரீனை எடுத்தது ஒரு நல்ல பிக்கு தான். ஸோ பட் இருந்தாலும் வில் ஜாக்சன் ஸ்குவாடில் எடுக்காரு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய டாப் 6 அதாவது தினேஷ் கார்த்திக் வரைக்குமே பலமாக இருக்குது. அது போக மயங்க் தகர், லோம்ரோர் அப்படின்னு சேர்க்கும்போது பரவாயில்ல, ஒரு 7 வரைக்கும் பேட்டிங் யூனிட் இந்த தடவை மிடில் ஆர்டர் சரி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எவ்ரி மேட்ச் அப்படிங்கிறது 200+ எதிர்பார்க்கலாம், அட்லீஸ்ட் 180+ எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான யூனிட் தான். ஆனால் பவுலிங்கை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 180 டார்கெட்னா 200 கொடுப்பாங்க போல. ஸோ பவுலிங் மட்டும் கொஞ்சம் அவங்க வந்துட்டு மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. சிராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அல்சாரி ஜோசப்பா இல்லை ஃபெர்குசனா கண்டிஷனுக்கு அடாப்ட் பண்ணி ஒரு பிளேயரை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ இந்த ஒன்றை மட்டும் ஆர்சிபி பார்த்துட்டாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருப்பாங்க இந்த தடவை அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அடுத்ததான் நம்பர் 2ல் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேறு யாரும் கிடையாது, நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஸோ ஆப்ஷனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட தான் கற்றுக்கணும். பிகாஸ் அவ்வளோ அழகாக பேக்கப் பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பத்திரானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பர்ஃபெக்டான ஒரு பேக்கப் அப்படின்னு சொன்னோம்னா முஸ்பிஸ் தான். அவருடைய ஃபார்முக்கு பத்திரானாக்கு பதிலாக அவரே ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இப்போ எந்த ஒரு கரண்ட் டைமில் இருக்கிற ஃபார்ம் வச்சு சொல்லும்போது அவரே ஆடலாங்கிற மாதிரி தான் தோணுது. அவர்கிட்ட அந்த கட்டர் பால்னு ஒன்று இருக்கு, அதை மட்டும்தான் திருப்பி திருப்பி போடுவாப்ல. ஒரு ஓவரில் கண்டிப்பாக ஒரு 4 பால் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுங்க. சேப்பாக்கில் 7 மேட்ச் இருக்கு, அந்த 7 மேட்ச்லேயே முஸ்தபிகுர் ரஹ்மான் இருந்தார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேயோட வின்னிங் பர்சன்டேஜ் எங்கேயோ போயிடும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பேக்கப்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி ராய்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா சமீர் ரிஸ்வி, அது மட்டும் இல்லாமல் டேரியல் மிச்சல் மிடில் ஆர்டரில் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் ரச்சின் ரவீந்திரா அடுத்த ரெய்னா அதாவது நம்பர் 3 ஸ்பாட்டில் அவர் தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டெவான் கான்வே, டேரியல் மிச்சல், அது மட்டும் இல்லாமல் ரச்சின் ரவீந்திரா இவங்க எல்லாமே வந்துட்டு கீவிஸ் பிளேயர் அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஆல்ரெடி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வேர்ல்ட் கப்பில் வந்துட்டு எவ்வளவோ விக்கெட் போனப்போ வந்துட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடி இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி முழு நியூசிலாந்து டீமே எடுத்து வச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு லைன் அப்புங்க. பேட்டிங் யூனிட்ல தரமாக இருக்காங்க. ருத்ராஜ் அண்ட் டெவான் கான்வே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிவம் தூபே, ரஹானே, ஸோ டேரியல் மிச்சல், MS தோனி, சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா அண்ட் தீபக் சகர், சர்துல் தாக்கூர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 8 வரைக்கும் பேட்டிங் யூனிட் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஒரு பெஸ்ட் பேட்டிங் யூனிட் வச்சிருக்க டீம் அப்படின்னு சொல்லணும்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்ததாக நம்பர் 1ல் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. ஸோ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டீம் தான் மும்பை இந்தியன்ஸ் எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் யூனிட். அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ கரண்ட் இந்தியன் டீமில் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க 6 பேருமே பார்த்தோம் அப்படின்னா டாப் 6ல் இருக்காங்க. அது ஒன்று தான். ஃபாரின் பிளேயர்ஸே இல்லாமல் அவங்களால அவங்களோட பேட்டிங் யூனிட்டை மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்குவாடை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா ட்ரேட் முதல் கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாங்கன்னு சொல்லணும். ஸோ குறிப்பாக ஆப்ஷனில் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா காட்ஸி, மதுசங்கர், நபியை வெறும் 15 கோடிக்கு அழகாக 3 பேரையும் வந்துட்டு தூக்குனாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்ஸ் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அது பவுலர்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 செகண்ட் பாருங்க. ஸோ மேலே ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நெஹல் வதேரா, அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா. ஸோ இது போக டிம் டேவிட், டெவால் பிரேவிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணும்போது மறக்கக்கூடாது ரொமேரியோ செப்போர்டார் இருக்காரு. பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர். டேஞ்சரஸ் டீமுங்க. மோஸ்ட் டேஞ்சர் டீமாக இந்த ஒரு IPL இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ அதை பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆரம்பத்திலே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எப்போலாம் சிஎஸ்கேங்களை ஈக்குவல் பண்ணுறாங்களோ அவங்கள விட 2 டிராஃபி முன்னாடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். 2018 எங்களை ஈக்குவல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பேக் டு பேக் டிராஃபி அடிச்சு 5 டிராஃபின்னு போயிட்டோம். இப்போ மறுபடியும் எங்களை ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை விட மாட்டோம், நாங்கள் தான் சாம்பியன்ஸுங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் யூனிட் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது ஒரு ரிவ்யூ தான். இதனால இந்த டீம் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்ல வரல. ஜஸ்ட் பேட்டிங் யூனிட் ஒரு பார்வை தான். இதில் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கலாம். ஸோ ஏன் 5வது இடத்துல LRG கொடுத்தீங்க? SRH ஸ்குவாட் அவங்களோட பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு பெட்டராக இருக்கு. ஆனால் அவங்களோட ஸ்குவாடை எப்படி அமைப்பாங்கிறது தெரியலைங்க. உதாரணத்துக்கு நீங்கள் SRHோட ஸ்குவாட் எடுத்து பாருங்க. சரியான ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி கிளாசன், அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன், கிளென் பிலிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் எய்டன் மார்க்ரம் இருக்காரு. அது போக டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ் சொல்லி இவ்வளோ பேர் இருக்காங்களா? ஆனால் 4 பிளேயர் மட்டும்தான் ஆட முடியும். ஸோ நீங்கள் டிராவிஸ் ஹெட் ஆடினீங்க அப்படின்னா மார்க்ரமோட கேப்டன்சி போயிடும். ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்குது. அண்ட் பர்ஃபெக்டான இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. ஸோ அதனால SRH சொல்ல. அதே மாதிரி RRஐ பொறுத்த வரைக்கும் சொதப்பல்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. பட்லர், ஜெய்ஸ்வால் அடித்தா மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி. சாம்சனுடைய ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக சஞ்சு சாம்சனும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழே ஹெட்மயர் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் ஃபார்மில் இல்லை. போன தடவை அவங்க லாஸ் பண்ணதுக்கான காரணமே அதுதான். அதாவது முதல் 6 மேட்ச் அப்படிங்கிறது வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க. ஆனால் அடுத்த 7 மேட்ச்சில் 6 தான் வின் பண்ணி 6 லூஸ் பண்ணி உள்ள கூட போக முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் RRோட போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நான் அவங்கள வந்துட்டு 5வது இடத்துல கொடுக்கல. ஸோ LRGயை நான் கொடுத்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது அதுதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாக எந்த டீமோட பேட்டிங் யூனிட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.